I love you, Meenakshi. என்னாச்சு மீனாட்சி? எனக்கும் கல்யாணம் ஆகும், மத்த பொண்ணுங்க மாதிரி நானும் ஒரு நார்மலான வாழ்க்கைய வாழ்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்கிட்ட இருக்கிற குறைய பெருசா நினைக்காம என்ன நீங்க காதலிக்கிறத என்னால நம்பவே முடியல ஆனந்த். இன்னொரு தடவை குறை அது இதுன்னு சொல்லாத. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி வா வீட்டுக்கு போலாம். ஆனந்த், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மீனாட்சி? உங்க அம்மாக்கு என்ன பிடிக்காம தானே மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நம்ம கல்யாணத்துக்கு மட்டும் எப்படி சம்மதிப்பாங்க? இதோ பாரு மீனாட்சி, என் அம்மா என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீதான் என்னோட மனைவி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன், நீ பயப்படாம வீட்டுக்கு வா. போலாம். என்ன இனியா பர்த்டே ஏற்பாடுல வீடே பரபரப்பா இருக்கு. அந்த ஆனந்த் பைய வேற மீனாட்சியை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்கா. நீ திரும்ப வீராப்பா சவால் விட்டு இப்ப நான் அமைதியா நின்னுட்டு இருக்க. நான் அமைதியா இருக்கேன்னா என் அமைதிக்குள்ளதான் மீனாட்சிக்கு பெரிய ஆப்பு இருக்கு. என் கூட வாங்க சொல்றேன், வாங்க. ஐயோ, இது எங்க கூப்பிடுது? என்ன நேரம் இந்த பிக் பாக்கெட் ஃப்ராட் பின்னாடி எல்லாம் போக வேண்டியதா இருக்கு. போய் பாப்போம். ஏய், என்னடி இங்க கூட்டிட்டு வந்திருக்க? என் தலை எழுத்து. ஏய், இங்க வா. ஏய், யாரு இவன்? பாட்டி, இவன் தான் நம்மளோட துருப்பு சீட்டு. இவனை வச்சு என்னடி பண்ண போற? சொல்றேன் இரு. ஏ பிரேம், என் பின்னாடியே வா. நகருங்க. சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. நிஜமா வரக்கூடாதா? என்ன இனியா, யார் இவன்? எதுக்கு இவன் வீட்டுக்குள்ள பதுக்குற? பாட்டி, இங்க பாரு, என் மனசுக்குள்ள ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தானாவே புரியும்.
இப்போ நான் பண்ற வேலை என்ன தெரியுமா? முதல்ல டிஃபன் சாப்பிட்டுறணும். ஏகப்பட்ட ஐட்டம்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதில்ல பாட்டி, மீனாட்சியை எப்படியாச்சும் இந்த ரூம்குள்ள அனுப்பி வைக்கணும். இவன் இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சிருப்பான். மீனாட்சி பாத்ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் இவன் கதவை உள்பக்கமா தாப்பால் போட்டிருப்பான். மீனாட்சிய தேடி எல்லாரும் பாத்ரூம் கிட்ட வரப்போ நீங்க தான் பில்டப் கொடுக்கணும். மீனாட்சிய தேடி எல்லாரும் பாத்ரூம் கிட்ட வருவாங்க. அப்போ மீனாட்சி யாரு கதவை உள்பக்கமா தாப்பால் போட்டாங்கன்ற ஒரு குழப்பத்தோடயே வந்து கதவை திறப்பா. அந்த சமயம் இவன் மீனாட்சிக்கு பின்னாடி வந்து நிப்பான். மீனாட்சி தான் என்ன இங்க வர வச்சான்னு சொல்லுவான். புரியுது புரியுது. இனியா, நீ கடையநல்லூர்ல பிறந்திருக்க வேண்டிய ஆளு. கொஞ்ச நாள் என் கூட இருந்ததுக்கே நீ இவ்வளவு வேலை பாக்குறியே. பாட்டி, நீ மீனாட்சிய பத்தி தப்பா பேசணும். இளமாறன் டென்ஷன் ஆயிட்டு கோவமா பேசுவான். இளமாறனோட டார்கெட் நானா தான் இருப்பேன். அத கேட்டு சுசித்ராவும் அர்ஜுனும் இளமாறன் மேலையும் மீனாட்சி மேலையும் கடுப்பாவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு புரியுதா? புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. என்ன ஆனந்த், இவ்ளோ இருட்டா இருக்கு? இப்போ பாரு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Meenakshi. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Meenakshi. Happy birthday to you. Happy birthday to you. எப்படி எங்க சர்ப்ரைஸ் செலிப்ரேஷன்? சூப்பர் சூப்பர் ஆனந்த், ரியலி சூப்பர். இந்த பர்த்டேக்கு எனக்கு நீங்க ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க. ஏமா, இந்த வருஷம் பர்த்டேவை இங்க கொண்டாடுற, அடுத்த வருஷம் வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ உன் புருஷனோட கொண்டாடணும். இல்ல, அடுத்த வருஷமும் இங்க தான் கொண்டாடுவா. சும்மா இரு. ஓஹோ, அப்போ அவளுக்கு இப்ப கல்யாணமே ஆகாதுங்கிறியா? எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டா எப்படி? இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. நீ கேக்க கட் பண்ணு. ம். அங்க பாரு அடிக்கிற கூத்த. ஹாப்பி பர்த்டே. சுமாரு. பாட்டி கை தட்டாத. முதல்ல அம்மாக்கு கேக் கூட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.
பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்தாங்க. நீ நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. இப்ப சந்தோஷமா கேக்க ஊட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் உள்டாவா மாற போகுது. இந்தாங்க. இந்தா, நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும். தேங்க்ஸ். என்ன மீனாட்சி, கேக்க என் வாயில எல்லாம் ஊட்ட மாட்டியா? என்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா? வா. கொண்ட கொண்ட கையிலேயே கொடு. ஆசீர்வாதம் வாங்கு. நானும் வயசுல பெரியவதான், கால்ல விழு. நல்லா நல்லா இருப்பா. ஏ மீனாட்சி, இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு செலிப்ரேட் பண்ண ஆனந்துக்கு ஊட்ட மாட்டியா? ஒத்தியடி விழ. என்னது இது? என்னமோ நடக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ள. இவன் மீனாட்சி பர்த்டே செலிப்ரேட் பண்றா, மீனாட்சி கேக் கூட்டுறா. போட்டு என்ன போட்டு இது? இதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மாவே இருக்க? சும்மா இல்லடி, என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சிட்டு வந்திருக்கேன். நீ கொஞ்ச நேரம் அழட்டிக்காம இரு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. என்ன பண்ண போற? சரி, இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எப்பவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வச்சோம்னா ஆட்டம் பாட்டம்னு வீடே அப்படியே களை கட்டுமே. இப்ப என்ன கண்ணாடிக்கார தம்பி, இப்ப ஆட போறீங்களா பாட போறீங்களா? நீங்க வேணா ஆடி பாடுங்க பாட்டி, நாங்கெல்லாம் வேடிக்கை பாக்குறோம். பாட்டி, நீங்க பழைய காலத்துல பயங்கரமா டான்ஸ் கேள்விப்பட்டேன், ஆடுங்களேன். அத்தாச்சி வாங்கல, அப்படியே சேர்ந்தே ஆடுவோம். எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. ஆட சும்மா வாங்க, அதான் நான் இருக்கேன் இல்ல உங்க துணைக்கு. நான் வரல. வேணும்னா உங்களுக்கு ஒரு டம்ளர் பால் தரேன், தெம்பா ஆடுங்க. நீங்க பால் கொடுத்தீங்கன்னா சங்குதான், வேண்டவே வேண்டாமா. ஆமா, என்னது எல்லாருமே என்ன ஆட சொல்றீங்க பாட சொல்றீங்க? பர்த்டே அந்த பிள்ளைக்கு தானே. ஏன் கண்ணாடிக்கார தம்பி, நீங்க ஏதாவது புதுசா பண்ணுங்களேன், ஆடுங்க பாடுங்க, ஏதாவது பண்ணுங்களேன். எனக்காக நீங்க பாடுவீங்களா? கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது மறை
மீனாட்சி உன் தலையெல்லாம் ஒரே ஜிகினாவா இருக்குமா, போய் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வாமா. ஆமாமா மீனாட்சி, போயிட்டு சரி பண்ணிட்டு வா. சரி, இப்ப வந்துடுறேன். ஆ. அம்மா பிரியா, ஏய் ஏய், இவன் அந்த பாத்ரூம்குள்ள போறா. பாட்டி போ பாட்டி, ஏதாவது பண்ணி அந்த இரு, ரூம்குள்ள நான் போற போறேன், மாதிரி போறேன், டென்ஷன் ஆகாத. சீக்கிரம் போ. மீனாட்சி மீனாட்சி, ஐயோ அந்த பாத்ரூம்ல ஃப்ளஷ் வேலை செய்யல, தண்ணி வராது. தோ அந்த பாத்ரூமுக்கு போ. சரி. சரி சரி, நான் போறேன், நீங்க பின்னாடியே வந்துருங்க. ஓகே.